மகாபாரதத்தின் பீஷ்ம பருவத்தின் ஒரு பகுதியான பகவத்கீதை உண்மையில் போர்க்களத்தில் பற்றினாலும் துயரத்தாலும் பீடிக்கப்பட்ட மாவீரனான அர்ஜுனனுக்கும் அவனது சாரதியும் நண்பனும் குருவுமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் இடையே நிகழ்ந்த ஓர் உரையாடலாகும். ஆனால் இந்த உரையாடல் ஒரு வரலாற்று நிகழ்வாகவோ அல்லது இரு நபர்களின் சம்பாஷணையாகவோ மட்டும் நின்றுவிடவில்லை. இது எல்லா காலங்களிலும் எல்லா மனிதர்களுக்கும் பொருத்தமானதாகும். ஏனெனில் நாம் அனைவரும் நம் வாழ்வில் எப்போதாவது அர்ஜுனனை போன்ற ஒரு நிலையை எதிர்கொள்கிறோம். நமது மனமும் ஒரு குருக்ஷேத்திரத்தைப் போல ஆகிவிடுகிறது. அங்கு நமது எண்ணங்கள், நமது உணர்ச்சிகள், நமது ஆசைகள், நமது கடமைகள் மற்றும் நமது உறவுகள் ஒன்றுக்கொன்று மோதுகின்றன. நாம் குழப்பமடைகிறோம், மனமுடைந்து போகிறோம். எது சரி, எது தவறு, எது செய்யத்தக்கது, எது கைவிடத்தக்கது என்று புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறோம். அத்தகைய வேளையில் கீதை நமக்கு வழிகாட்டியாக அமைகிறது. நமது உண்மையான தன்மையையும் நமது மெய்யான அறத்தையும் வாழ்க்கையின் உன்னத நோக்கத்தையும் நமக்கு உணர்த்துகிறது. இது வெறும் பூசை புனஸ்காரங்களுக்கான நூல் மட்டுமல்ல. இது வாழ்வியல் நெறிமுறைகளை முழுமையாக கற்றுத்தரும் ஒரு கலை. ஒவ்வொரு சூழலிலும் சமநோக்கு, துணிச்சல் மற்றும் பகுத்தறிவுடன் செயல்பட நமக்கு உத்வேகம் அளிக்கும் ஒரு தத்துவம். கீதையின் முதல் அத்தியாயத்தின் முக்கிய கருப்பொருளான அர்ஜுனனின் துயரம் மனித மனம் தனது சொந்த பற்று வலைகளில் சிக்கிக்கொள்ளும் நிலையின் குறியீடாகும். குருக்ஷேத்திரக் களத்தில் அர்ஜுனன் தனக்கு முன்பாக தனது பாட்டனாரான பீஷ்மரையும், தனது மதிப்பிற்குரிய ஆசானான துரோணரையும், தனது சகோதரர்களையும் உற்றார் உறவினர்களையும் போருக்கு தயாராக காணும்போது அவனது சத்திரிய தர்மமும் போர் புரியும் உறுதியும் குடும்ப பாசத்திற்கும் பற்றுதலுக்கும் முன்பாக சிறியதாகிவிடுகின்றன. அவனது கைகள் நடுங்குகின்றன, வாய் உலர்கிறது, உடலில் நடுக்கம் ஏற்படுகிறது, மனம் ஆழ்ந்த சோர்வில் மூழ்குகிறது. தனது சொந்த குலத்தை அழித்து தனது ஆசான்களை கொன்று கிடைக்கும் அரசும் இன்பமும் தனக்கு வேண்டாம் என்று ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கூறுகிறான். போரின் காய் ஒடூரமான விளைவுகளை அவன் கற்பனை செய்கிறான். குலத்தின் அழிவு, பெண்களின் மானம் கெடுதல், கலப்புச் சந்ததிகள் பிறப்பது, நீத்தார் கடன்களும் தர்ப்பணங்களும் இல்லாமல் போவது, இறுதியில் நரகத்தை அடைவது. இந்த வாதங்கள் யாவும் அவனது மனதின் ஆழ்ந்த கொந்தளிப்பையும் அவனது பற்றுதலையும் அவனது அறியாமையையும் வெளிப்படுத்துகின்றன. அவன் தற்காலிக உணர்ச்சி வேகத்தில் தனது உண்மையான கடமையை மறந்து விடுகிறான். நமது வாழ்விலும் இதுபோன்ற தருணங்கள் வருவதில்லையா? ஒரு மகன் பெரும் குற்றத்தில் ஈடுபட்ட தந்தையை எண்ணிப் பாருங்கள். சட்டம் அவனை தண்டிக்க விரும்புகிறது. தந்தையின் உள்ளமோ மகன் மீதான பாசத்தால் தவிக்கிறது. இவன் என் மகன், இவனை நான் எப்படி துன்பத்தில் காண்பேன் என்று அவன் நினைக்கிறான். மறுபுறம் ஒரு குடிமகனாக, ஒரு அறநெறியுள்ள மனிதனாக அவன் உண்மைக்கும் நீதிக்கும் துணை நிற்க வேண்டியது அவனது கடமை. அவனது மனமும் அர்ஜுனனைப் போலவே தடுமாற்றத்தில் சிக்கிக்கொள்கிறது. அல்லது தனது தொழிலை காப்பாற்ற ஒரு நேர்மையற்ற செயலைச் செய்ய தூண்டப்படும் ஒரு வணிகனை எண்ணிப் பாருங்கள். அவன் நேர்மையற்ற வழியை பின்பற்றினால் அவனது தொழில் காப்பாற்றப்படலாம், அவனுக்கு செல்வமும் சொத்தும் கிடைக்கலாம். ஆனால் அவனது மனசாட்சி அவனை உறுத்துகிறது. அவன் நேர்மையின் பாதையை கைவிடாவிட்டால் அவன் பெரும் பொருளாதார இழப்பைச் சந்திக்க நேரிடலாம். அவனது மனமும் அர்ஜுனனைப் போலவே கடமையையும் விளைவுகளையும் எண்ணி கவலையில் தவிக்கிறது. இந்த எல்லா சூழல்களிலும் மனிதன் தற்காலிக நன்மை தீமை, இன்ப துன்பம் மற்றும் தனது பிறரது என்ற பற்றுதலில் சிக்கித் தனது பரந்த கடமையையும் அறத்தையும் மறந்து விடுகிறான். கீதையின் உபதேசம் இதுபோன்ற குழப்பமான, துயருற்ற மனத்திற்கு சரியான வழியை காட்டுவதற்காகவே அருளப்பட்டது. அர்ஜுனன் இவ்வாறு சோகத்தாலும் பற்றுதலாலும் பீடிக்கப்பட்டு ஆயுதங்களை கீழே போட்டு தேரில் அமரும்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவனை கடிந்து கொண்டு, இந்த ஆண்மையின்மை, இந்த இதயத்தின் அற்பமான பலவீனம் உனக்கு இந்த இக்கட்டான நேரத்தில் எங்கிருந்து வந்தது? இது சான்றோர்களால் பின்பற்றப்பட்டதல்ல, விண்ணுலகை அழிப்பதுமல்ல, புகழையும் தருவதுமல்ல என்கிறார். இவ்வாறு ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அவனது சத்திரிய தர்மத்தை நினைவூட்டி கோழைத்தனத்தை விட்டுவிட்டு போருக்கு எழும்படி அழைக்கிறார். ஆனால் அர்ஜுனனின் குழப்பம் அவ்வளவு எளிதில் நீங்குவதில்லை. அவன் தனது வாதங்களை மீண்டும் கூறி ஸ்ரீ கிருஷ்ணரிடம் வழிகாட்டல் கோருகிறான்.
இங்கிருந்துதான் கீதையின் ஆழ்ந்த தத்துவ உபதேசங்கள் தொடங்குகின்றன. ஸ்ரீ கிருஷ்ணர் முதலில் அர்ஜுனனுக்கு ஆன்மாவிற்கும் உடலுக்கும் உள்ள வேறுபாட்டை பற்றிய அறிவை அளிக்கிறார். இது சாங்கிய யோகத்தின் மையக் கருத்து கீதையின் 2ஆம் அத்தியாயத்தில் முதன்மையாக விவரிக்கப்பட்டுள்ளது. அவர் கூறுகிறார், அர்ஜுனா, நீ யாருக்காக துயரப்படுகிறாயோ அவர்கள் உண்மையில் துயரப்பட தகுதியானவர்கள் அல்லர். இந்த ஆன்மா ஒருபோதும் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. இது பிறப்பற்றது, என்றும் உள்ளது, அழிவற்றது, தொன்மையானது. உடல் கொல்லப்பட்டாலும் இது கொல்லப்படுவதில்லை. மனிதன் பழைய ஆடைகளை களைந்து புதிய ஆடைகளை அணிந்து கொள்வது போல இந்த சீவான்மா பழைய உடல்களை களைந்து புதிய உடல்களை பெறுகிறது. இதை ஆயுதங்கள் வெட்ட முடியாது, நெருப்பு எரிக்க முடியாது, நீர் நனைக்க முடியாது, காற்று உலர்த்த முடியாது. இந்த ஆன்மா அழிவற்றது, எங்கும் நிறைந்திருப்பது, நிலையானது, அசைவற்றது, தொன்மையானது. ஆன்மா அழிவற்றது என்பது உண்மையானால் மரணத்தை பற்றிய அச்சம் எதற்கு? யாருக்காக துயரப்பட வேண்டும்? பிறந்தவர் இறப்பது திண்ணம், இறந்தவர் பிறப்பது திண்ணம். இது படைப்பின் தவிர்க்க முடியாத நியதி. எனவே தவிர்க்க முடியாததற்காக துயரப்படுவது அறிவுடைமையாகாது. இந்த ஆத்ம ஞானத்தை புரிந்து கொள்ள ஒரு சிறு கதையை கேட்போம். ஒரு காலத்தில் ஒரு மன்னன் இருந்தான். அவனது ஒரே மகன் ஒரு விபத்தில் இறந்துவிட்டான். மன்னன் மகன் மீதான சோகத்தில் ஆழ்ந்து உணவு, நீர், அரசு பணிகள் அனைத்தையும் துறந்துவிட்டு பித்தனைப் போல புலம்பத் தொடங்கினான். அவனது அமைச்சர்களும் நலம் விரும்பிகளும் அவனுக்கு எவ்வளவு எடுத்துரைத்தும் அவன் மீது எந்த பயனும் ஏற்படவில்லை. அப்போது ஒரு சித்த முனிவர் அந்த நாட்டிற்கு வந்தார். மன்னனுக்கு அவரை பற்றி தெரிந்ததும் அவன் அவரிடம் சென்று தனது மகனின் மரணத்தை பற்றி கூறி விம்மி அழுதான். முனிவர் பொறுமையாக அவனது எல்லா பேச்சையும் கேட்டார். பின்னர் கூறினார், மன்னா, உனது அரண்மனை தோட்டத்தில் ஒரு மிக பழைய பெரிய மரம் இருக்கிறதல்லவா? மன்னன் வியப்புடன் கூறினான், ஆம் சுவாமி, அது என் முப்பாட்டனார் காலத்து மரம். முனிவர் கூறினார், அந்த மரத்திலிருந்து நாள்தோறும் எத்தனை இலைகள் உதிர்ந்து விழுகின்றன, புதிய இலைகள் துளிர்க்கின்றன. நீ ஒவ்வொரு உதிரும் இலைக்காகவும் துயரப்படுகிறாயா? மன்னன் கூறினான், இல்லை சுவாமி, இது இயற்கையின் நியதி. முனிவர் புன்னகைத்துச் சொன்னார், மன்னா, மரத்திற்கு இலைகள் எப்படியோ அப்படியே இந்த ஆன்மாவிற்கு இந்த உடல். இந்த உடலும் ஒரு ஆடை போன்றது. அது பழைமையானதும் ஆன்மாவால் கைவிடப்படுகிறது. உன் மகன் இறக்கவில்லை. அவன் தனது பழைய ஆடையை மாற்றியிருக்கிறான். அவனது ஆன்மா அழிவற்றது. நீ ஒருபோதும் இறக்காத, ஒருபோதும் பிறக்காத ஆன்மாவுக்காக துயரப்படுகிறாய். முனிவரின் இந்தச் சொற்களால் மன்னனின் கண்கள் திறந்தன. அவனுக்கு ஆன்மாவின் அழிவற்ற தன்மை புரிந்தது. அவனது சோகம் நீங்கியது. அவன் யாரை தன் மகன் என்று நினைத்துக் கொண்டிருந்தானோ அவன் உண்மையில் ஒரு அழிவற்ற ஆன்மா. அது சில காலம் அவனது மகனின் உடலில் தங்கியிருந்தது என்பதை புரிந்து கொண்டான். ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மேலும் விளக்குகிறார். இன்ப துன்பம், லாப நஷ்டம், வெற்றி தோல்வி, மான அவமானம், குளிர் வெப்பம், இவை யாவும் புலன்களுக்கும் அவற்றின் நுகர்பொருட்களுக்கும் இடையிலான தொடர்பால் ஏற்படுகின்றன. இவை நிலையற்றவை, அதாவது நிரந்தரமானவை அல்ல. இவை வந்து போகும். அர்ஜுனா, எந்த திடமான மனிதன் இவற்றை சகித்துக் கொள்கிறானோ, இவற்றால் சலனமடையாமல் இருக்கிறானோ, அவனே வீடு பேருக்கு தகுதியானவன். அத்தகைய மனிதனே ஸ்தித பிரக்ஞன், அதாவது திடமான அறிவுடையவன் என்று அழைக்கப்படுகிறான். கீதையின் 2ஆம் அத்தியாயத்தில் அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் ஸ்தித பிரக்ஞனின் பண்புகளைப் பற்றி கேட்கிறான். அப்போது ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார், மனிதன் மனதில் உள்ள எல்லா ஆசைகளையும் முழுமையாகத் துறந்து ஆன்மாவினாலேயே ஆன்மாவில் நிறைவடையும் போது அவன் ஸ்தித பிரக்ஞன் என்று அழைக்கப்படுகிறான். துன்பங்கள் ஏற்படும்போது எவனது மனதில் சலனம் இல்லையோ, இன்பங்கள் கிடைக்கும்போது எவன் முற்றிலும் பற்றற்று இருக்கிறானோ, எவனது விருப்பு, வெறுப்பு, அச்சம், சினம் அழிந்துவிட்டதோ, அத்தகைய முனிவர் திடமான அறிவுடையவர் என்று கூறப்படுகிறார். எவன் எங்கும் பற்றற்று அந்தந்த நன்மையான அல்லது தீமையான பொருளை பெற்று மகிழ்வுறாமலும் வெறுப்படையாமலும் இருக்கிறானோ, அவனது அறிவு நிலை பெற்றிருக்கிறது. ஆமை எல்லா பக்கங்களிலிருந்தும் தனது உறுப்புகளை உள்ளிழுத்துக் கொள்வது போல இந்த மனிதன் புலன்களின் நுகர்பொருட்களிலிருந்து புலன்களை எல்லா வகையிலும் திருப்பிக் கொள்ளும்போது
அவனது அறிவு திடமானது என்று அறிந்து கொள். நீங்கள் ஒரு மிக முக்கியமான தேர்வுக்காக உழைக்கிறீர்கள் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் இரவும் பகலும் பாடுபட்டிருக்கிறீர்கள். தேர்வு நாளன்று உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்துகிறீர்கள். சில நாட்களுக்குப் பிறகு முடிவு வருகிறது. நீங்கள் வெற்றி பெற்றால் இயல்பாகவே மகிழ்ச்சி உண்டாகும். நீங்கள் தோல்வியுற்றால் துக்கம் உண்டாகும். இது சாதாரண மனித இயல்பு. ஆனால் ஒரு ஸ்தித பிரக்ஞன் இந்த வெற்றியால் அகங்காரத்தில் மிதக்க மாட்டான். தோல்வியால் விரக்தியில் மூழ்க மாட்டான். அவன் தனது செயலை முழு ஈடுபாட்டுடன் செய்தான் என்பதையும், கிடைத்த முடிவு பல காரணங்களின் விளைவு என்பதையும், அதில் சில அவனது கட்டுப்பாட்டில் இருந்தன, சில இல்லை என்பதையும் அவன் அறிவான். அவன் இரு நிலைகளிலும் தனது மன அமைதியையும் சமநிலையையும் பேணுவான். இந்த சமநோக்கு உணர்வே கீதையின் செயல்முறை யோகம். ஆன்மாவின் இந்த ஞானத்தையும் ஸ்திதப்பிரக்ஞனின் உயரிய நிலையையும் எடுத்துரைத்த பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கர்மயோகத்தின் ஆழ்ந்த உண்மைகளை வெளிப்படுத்துகிறார். அவர் கூறுகிறார், அர்ஜுனா, செயல் புரிவது கட்டாயமானது. எந்த மனிதனும் ஒரு கணமும் செயல் புரியாமல் இருக்க முடியாது. இயற்கையின் குணங்கள் அவனை வலுக்கட்டாயமாகச் செயல் புரிய தூண்டுகின்றன. எனவே செயல்களை முழுமையாக துறப்பது இயலாது. எவனாவது பிடிவாதமாக தனது கர்ம இந்திரியங்களை தடுத்து நிறுத்திவிட்டு மனதால் அந்த இந்திரியங்களின் நுகர்பொருட்களை சிந்தித்துக் கொண்டிருந்தால் அவன் வெளிவேடதாரியாவான். இதற்கு மாறாக எவன் மனதால் இந்திரியங்களை அடக்கி பற்றற்று எல்லா இந்திரியங்களாலும் கர்மயோகத்தை செய்கிறானோ அவனே சிறந்தவன். எனவே நீயும் உனக்கு விதிக்கப்பட்ட செயலை செய்ய வேண்டும். ஏனெனில் செயல் புரியாமல் இருப்பதை விடச் செயல் புரிவதே சிறந்தது. மேலும் செயல் புரியாமல் இருப்பதால் உனது உடலை பேணுவதும் இயலாது. இங்கு கீதை முன்வைக்கும் மிக முக்கியமான நெறி நிஷ்காம கர்மயோகம். இதன் பொருள் பலனை எதிர்பாராமல் செயல் புரிவது. கீதையின் 2ஆம் அத்தியாயத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் தெளிவாக கூறுகிறார், கர்மத்திலேயே உனக்கு அதிகாரம் உண்டு, அதன் பலன்களில் ஒருபோதும் இல்லை. எனவே நீ செயல்களின் பலனுக்கு காரணமாகாதே. செயல் புரியாமையிலும் உனக்கு பற்றுதல் வேண்டாம். இது கீதையின் ஆணிவேர். நாம் எந்தச் செயலைச் செய்தாலும் அதன் பின்னால் ஏதோ ஒரு பலனை எதிர்பார்க்கும் ஆவல் மறைந்திருக்கும். நாம் பாராட்டுக்களை விரும்புகிறோம், செல்வம் விரும்புகிறோம், வெற்றி விரும்புகிறோம், இன்பம் விரும்புகிறோம். இந்த பலன் மீதான பற்றுதலே நமது எல்லா துயரங்களுக்கும், கவலைகளுக்கும், தளைகளுக்கும் மூல காரணம். பலன் நமது எதிர்பார்ப்புக்கு ஏற்ப அமையாத போது நாம் மனமுடைகிறோம், சினமடைகிறோம், பொறாமை கொள்கிறோம். ஒருவேளை பலன் கிடைத்தாலும் அதனால் அகம்பாவம் உண்டாகிறது, அல்லது அதை இழந்து விடுவோமோ என்ற அச்சம் வாட்டுகிறது, அல்லது மேலும் பெற வேண்டும் என்ற பேராசை எழுகிறது. இவ்வாறு நாம் இடையறாது ஒரு மனப்போராட்டத்திலும் அமைதியின்மையிலும் வாழ்கிறோம். பயன்கர்தாஸ் செயல் நம்மை இந்த சுழற்சியிலிருந்து விடுவிக்கிறது. இதன் பொருள் நாம் செயலின்பால் சோம்பேறியாகவோ அல்லது அக்கறையற்றோ இருக்க வேண்டும் என்பதோ, அல்லது வேண்டுமென்றே தீய விளைவை எதிர்பார்க்க வேண்டும் என்பதோ அல்ல. இதன் பொருள் நாம் நமது கடமையை, நமது அறத்தை முழு தகுதியுடன், முழு ஈடுபாட்டுடன், முழு ஊக்கத்துடன், முழு ஒருமுகப்பாட்டுடன் செய்ய வேண்டும். ஆனால் அதன் விளைவின் மீது பற்றுதல் கொள்ளக்கூடாது. விளைவு நல்லதாக இருக்குமா அல்லது தீயதாக இருக்குமா, சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா என்ற கவலையை கடவுள் மீதோ அல்லது கர்ம விதியின் மீதோ விட்டுவிட வேண்டும். நமது கவனம் செயலின் தூய்மையிலும் திறமையிலும் மட்டுமே இருக்க வேண்டும். கீதையில் கூறப்பட்டுள்ளது போல செயல்களில் திறமையே யோகம். நாம் பலனை பற்றிய கவலையிலிருந்து விடுபட்டுச் செயல் புரியும்போது நமது மனம் அமைதியாகவும் திடமாகவும் இருக்கும். மேலும் நமது பணியை நாம் இன்னும் திறம்படச் செய்ய முடியும். ஒரு உழவனின் கதை ஒன்றுண்டு. அவன் நாள்தோறும் தனது வயலுக்குச் சென்று விதை விதைப்பான், நீர் பாய்ச்சுவான், களையெடுப்பான், பயிரை பேணுவான். அவன் தனது வேலையை முழு ஈடுபாட்டுடனும் கடின உழைப்புடனும் செய்வான். இந்த முறை எவ்வளவு அறுவடை கிடைக்கும், அவனுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும், அல்லது வானிலை எப்படி இருக்கும் என்று அவன் ஒருபோதும் எண்ணியதில்லை. அவன் தனது செயலில் மட்டுமே கவனம் செலுத்தினான். விதை விதைப்பதும் பயிரை பேணுவதும் அவனது அறம், அவனது கடமை என்று அவன் நம்பினான். பலன் அளிப்பது இயற்கையின் அல்லது இறைவனின் செயல்.
எப்போதாவது ஆலங்கட்டி மழை பெய்தாலோ அல்லது வறட்சி ஏற்பட்டாலோ பயிர் அழிந்துவிட்டால் அவன் துயரப்படுவான். ஆனால் மனமுடைந்து உட்கார்ந்து விடமாட்டான். அவன் அடுத்த ஆண்டு மீண்டும் அதே ஊக்கத்துடனும் ஈடுபாட்டுடனும் தனது வேலையில் ஈடுபடுவான். எப்போதாவது அமோக விளைச்சல் கிடைத்தால் அவன் மிகுந்த அகம்பாவம் கொள்ள மாட்டான். மாறாக இறைவனுக்கு நன்றி செலுத்துவான். அந்த உழவன் பயன்கர்தா செயலின் நெறியை தனது வாழ்வில் கடைபிடித்திருந்தான். அவனது மகிழ்ச்சி அவனது செயலில் இருந்தது, வெறும் பலனில் மட்டுமல்ல. ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மேலும் விளக்குகிறார். வேள்விக்காகச் செய்யப்படும் செயல்களைத் தவிர மற்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கும் இந்த மனித சமூகம் செயல்களால் பிணைக்கப்படுகிறது. எனவே அர்ஜுனா, நீ பற்றற்று அந்த வேள்விக்காகவே நன்கு செயல்புரி. இங்கு வேள்வி என்பதன் பொருள் நெருப்பில் படையலிடுவது மட்டுமல்ல. வேள்வியின் பரந்த பொருள் தன்னலமற்ற உணர்வுடன் உலக நன்மைக்காக அல்லது இறைவனுக்கு அர்ப்பணித்துச் செய்யப்படும் எந்த ஒரு சிறந்த செயலுமாகும். நாம் நமது செயல்களை தனிப்பட்ட லாப நஷ்டத்திற்கு மேலாக உயர்த்தி ஒரு மேலான நோக்கத்துடன் இணைக்கும்போது அந்த செயல்கள் நமது பிணைப்புக்கு காரணமாகாமல் நமது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு துணை புரிகின்றன. நமது விதிக்கப்பட்ட செயலை, நமது இயல்பான அறத்தை இந்த வேள்வி உணர்வுடன் செய்ய வேண்டும். ஒருவரின் இயல்பான அறம் கல்வி கற்பிப்பதாக இருக்கலாம், ஒருவரின் நாட்டை காப்பதாக இருக்கலாம், ஒருவரின் நோயாளிகளுக்கு சேவை செய்வதாக இருக்கலாம், ஒருவரின் உணவு உற்பத்தி செய்வதாக இருக்கலாம். ஒவ்வொருவரும் அவரவரிடத்தில் தங்களது இயல்பான அறத்தை பயன்கருதாமல் வேள்வி எண்ணத்துடன் செய்யும்போது சமூகத்திலும் இன்பம், அமைதி, செழிப்பு நிலைத்திருக்கும். கீதை செயல் துரத்தலை விட, அதாவது செயல்களை கைவிடுவதை விட, கர்மயோகத்தை, அதாவது பயன் கருதாமல் செயல் புரிவதை மிகவும் உயர்ந்ததாக கருதுகிறது. ஏனெனில் உடல் இருக்கும் வரை செயல்களை முழுமையாக துறப்பது இயலாது. முக்கியமானது செயல் புரிவதற்கான மனப்பான்மை. நாம் செயல்புரிபவன் என்ற அகம்பாவத்திலிருந்து விடுபட்டு பலன் மீதான பற்றுதலை துறந்து சமநோக்குடன் நமது கடமையைச் செய்தால் நாம் செயல் புரிந்து கொண்டிருந்தாலும் செயல்களின் பிணைப்பிலிருந்து விடுபட்டிருப்போம். தாமரை இலைநீரில் இருந்தாலும் நீரால் பற்றப்படாமல் இருப்பது போல ஞான யோகம், அதாவது பகுத்தறிவு மற்றும் ஆத்ம ஞானத்தின் வழி கீதையில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. இறைவன் கூறுகிறார், இந்த உலகில் ஞானத்தைப் போல தூய்மைப்படுத்துவது வேறு எதுவும் இல்லை. எவனுடைய யோகம் நன்கு கைகூடியுள்ளதோ அவன் அந்த ஞானத்தை சரியான நேரத்தில் தானாகவே தனது ஆன்மாவில் பெறுகிறான். ஸ்ரத்தையுள்ள மனிதன், முனைப்புடன் இருப்பவன், புலன்களை அடக்கியவன், அவனே இந்த ஞானத்தை பெறுகிறான். ஞானத்தை பெற்ற பிறகு அவன் உடனடியாக மேலான அமைதியை, அதாவது வீடு பேற்றை அடைகிறான். எரியும் நெருப்பு விறகு குவியலை எரித்து விடுவது போல ஞானம் எனும் நெருப்பு எல்லாச் செயல்களின் தலைகளையும் எரித்து விடுகிறது. இதன் பொருள் என்னவென்றால், மனிதனுக்கு ஆத்ம ஞானம் ஏற்படும்போது அவன்தான் இந்த உடல் அல்ல, மனம் அல்ல, அறிவு அல்ல, மாறாக இவற்றிற்கு அப்பாற்பட்ட தூய அறிவுள்ள விடுதலை பெற்ற ஆன்மா என்பதை அறியும்போது அவனால் செய்யப்படும் செயல்கள் அவனை பிணைப்பதில்லை. ஏனெனில் அவற்றில் செயல்புரிபவன் என்ற அகம்பாவமும் பலன் மீதான பற்றுதலும் இருப்பதில்லை. இந்த ஞானம் எவ்வாறு கிட்டும்? கீதையின் 4ஆம் அத்தியாயத்தில் இதற்கான வழியை விளக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார். அந்த ஞானத்தை நீ மெய்யுணர்வு பெற்ற ஞானிகளிடம் சென்று புரிந்து கொள். அவர்களை நன்கு பணிந்து வணங்குவதன் மூலமும் அவர்களுக்குச் சேவை செய்வதன் மூலமும் கபடமின்றி எளிமையாக வினாக்கள் கேட்பதன் மூலமும் பரம்பொருளின் உண்மையை நன்கு அறிந்த அந்த ஞானிகள் உனக்கு அந்த மெய்ஞானத்தை உபதேசிப்பார்கள். அதை அறிந்த பிறகு நீ மீண்டும் ஒருபோதும் இவ்வாறு பற்றுதலுக்கு ஆளாக மாட்டாய். மேலும் அர்ஜுனா, எந்த ஞானத்தின் மூலம் நீ எல்லா உயிரினங்களையும் முழுமையாக முதலில் உன்னிலும் பின்னர் மெய், அறிவு, ஆனந்த வடிவமான பரம்பொருளாகிய என்னிலும் காண்பாயோ, அதாவது எல்லா உயிரினங்களிலும் ஒரே ஆத்ம தத்துவம் பரவியிருக்கிறது. அந்த ஆத்ம தத்துவம் பரம்பொருளிடமிருந்து வேறல்ல என்ற ஞானம் ஏற்படும்போது எல்லா வேறுபாடுகளும், எல்லா பற்றுதல்களும், எல்லா வெறுப்புகளும் மறைந்துவிடும். ஓர் இளவரசனின் கதை ஒன்றுண்டு. அவன் தனது செல்வத்தாலும் இளமையின் செருக்காலும் மதிமயங்கியிருந்தான். அவன் குடிமக்கள் மீது கொடுமை புரிந்து யாருக்கும் மதிப்பளிக்கவில்லை.
அவனது குரு அவனை திருத்த மிகவும் முயன்றார். ஆனால் அவன் மீது எந்த பயனும் ஏற்படவில்லை. ஒரு நாள் குரு அவனை ஓர் அடர்ந்த காட்டிற்கு அழைத்துச் சென்றார். காட்டில் ஓரிடத்தில் ஆயிரக்கணக்கான காய்ந்த இலைகள் கிடந்தன. குரு இளவரசனிடம் கூறினார், இந்த இலைகளைப் பார். சில காலத்திற்கு முன்பு இவையும் பசுமையாகவும் மரத்திற்கு அழகூட்டுவதாகவும் காற்றில் அசைந்தாடுவதாகவும் இருந்தன. ஆனால் இன்று இவை காய்ந்த உயிரற்ற நிலையில் கிடக்கின்றன. நாம் எதன் மீது செருக்குக் கொள்கிறோமோ, இந்த உடல், இந்த இளமை, இந்த செல்வம், இந்த பதவி, எல்லாவற்றிற்கும் இதே கதிதான். எல்லாம் அழிந்து போகும். பின்னர் குரு அவனை ஓர் ஓடும் நதிக்கரைக்கு அழைத்துச் சென்று கூறினார், இந்த நதியை பார். இது இடையறாது ஓடிக்கொண்டிருக்கிறது. இதன் நீர் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நதி அதுவே. இதேபோல் இந்த ஆன்மாவும் இந்த உடல் எனும் பாத்திரத்தில் ஓடுவது போல் தோன்றுகிறது. ஆனால் ஆன்மாவின் தன்மை ஒருபோதும் மாறுவதில்லை. அது என்றும் உள்ளது, தூய்மையானது, மாற்றமில்லாதது. இளவரசன் மீண்டும் கேட்டான், ஆனால் குருதேவரே, இந்த ஆன்மாவை நான் எவ்வாறு அறிவது? குரு கூறினார், நீ இந்த நதி நீரில் உனது பிம்பத்தை பார்ப்பது போல உனது மனதை அமைதியாகவும் தூய்மையாகவும் வைத்துக்கொண்டு நீ உனது ஆன்மாவை நேருக்கு நேர் காணலாம். நீ இந்த அழியும் உடல் அல்ல, அழிவற்ற ஆன்மா என்பதை நீ அறிந்து கொள்ளும்போது உனது எல்லா கர்வமும், எல்லா அச்சமும், எல்லா துயரமும் மறைந்துவிடும். இளவரசன் குருவின் உபதேசங்களை சிந்தித்து தியானம் செய்து படிப்படியாக ஆத்ம ஞானத்தை பெற்றான். அவனது வாழ்க்கை மாறியது. அவன் ஓர் அகம்பாவமுள்ள இளவரசனிலிருந்து ஒரு பணிவான ஞானமுள்ள ஆட்சியாளனாக மாறினான். இந்த கதை ஞானத்தின் மாற்றுமாகி காற்றலை நமக்கு காட்டுகிறது. கீதையில் பக்தி யோகமும் இறைவனை அடைவதற்கான மிக எளிய பயனுள்ள வழியாக கூறப்பட்டுள்ளது. பக்தி என்றால் இறைவனிடம் முழுமையான களங்கமற்ற அன்பு செலுத்துவதும் முழுமையாக சரணடைவதும் ஆகும். இந்த வழி இதயத்தின் உணர்வுகளுக்கு முதன்மை அளிக்கிறது. இதில் எந்த ஒரு குறிப்பிட்ட ஞானமோ அல்லது சடங்குகளோ சிக்கலானதாக இருப்பதில்லை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையின் 9, 12 அத்தியாயங்களில் பக்தியின் பெருமையை சிறப்பாக விவரிக்கிறார். அவர் கூறுகிறார், எந்த ஒரு பக்தன் எனக்காக அன்புடன் இலை, பூ, பழம், நீர் போன்றவற்றை அர்ப்பணிக்கிறானோ, அந்த தூய உள்ளம் கொண்ட பயன் கருதா அன்பு செலுத்தும் பக்தனின் அந்த அன்புடன் அர்ப்பணிக்கப்பட்டதை நான் உருவத்தோடு தோன்றி பிரியமுடன் ஏற்கிறேன். அர்ஜுனா, நீ என்ன செயல் புரிகிறாயோ, என்ன உண்கிறாயோ, என்ன ஓமம் வளர்க்கிறாயோ, என்ன தானம் செய்கிறாயோ, என்ன தவம் புரிகிறாயோ, அதையெல்லாம் எனக்கு அர்ப்பணி. இவ்வாறு எனக்கு அர்ப்பணிப்பதால் நீ செயல்களின் நல்வினை, தீவினை பயன்களிலிருந்து, அதாவது செயல் தலையிலிருந்து விடுபடுவாய், என்னிடமே வந்து சேருவாய். ஸ்ரீகிருஷ்ணர் தனது பக்தர்களின் பல்வேறு வகைகளையும் கூறுகிறார். துன்பத்தில் இருப்பவன், அறியும் விருப்பமுள்ளவன், உலகப் பொருட்களை விரும்புபவன் மற்றும் ஞானி. இவர்களில் ஞானி பக்தரையே அவர் சிறந்தவராக கூறுகிறார். ஏனெனில் அவன் பயன் கருதாமல் அன்புக்காக மட்டுமே அவரை வழிபடுகிறான். ஆனால் எல்லா வகையான பக்தர்களும் தனக்கு பிரியமானவர்களே என்றும் அவர் கூறுகிறார். உண்மையான பக்தன் எவனென்றால் எந்த உயிரினத்திடமும் வெறுப்பற்றவன், அனைவரின் நண்பன், கருணையுள்ளவன், பற்றும் அகம்பாவமும் அற்றவன், இன்பத் துன்பத்தில் சமமானவன், மன்னிப்பவன், எப்போதும் மன நிறைவுற்றவன், மனதையும் புலன்களையும் அடக்கியவன், என்னிடம் உறுதியான நம்பிக்கை கொண்டவன். அத்தகைய பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன். பக்தியின் ஆற்றலை விளக்கும் ஒரு புகழ்பெற்ற கதை பக்த பிரகலாதனுடையது. பிரகலாதனின் தந்தை இரணியகசிபு ஒரு நாத்திகனும் அகம்பாவம் கொண்ட மன்னனுமாக இருந்தான். அவன் தன்னையே கடவுளாக கருதி வேறு எவரையும் வழிபடத் தடை செய்தான். ஆனால் பிரகலாதன் சிறுவயதிலிருந்த பகவான் விஷ்ணுவின் ஒப்பற்ற பக்தனாக இருந்தான். இரணியகசிபு பிரகலாதனை பக்தி வழியிலிருந்து விலக்க பல முயற்சிகள் செய்தான். அவனை அச்சுறுத்தினான், மிரட்டினான், பலவிதமான துன்பங்களை கொடுத்தான், அவனை கொல்லவும் முயன்றான். ஆனால் பிரகலாதனின் பக்தியும் இறைவன் மீதான அவனது நம்பிக்கையும் அசையாமல் இருந்தது. ஒவ்வொரு நெருக்கடியிலும் இறைவன் அவனை காத்தார். இறுதியில் இறைவன் நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணியகசிபுவை கொன்று பிரகலாதனின் பக்தியை மெய்ப்பித்தார். இந்த கதை உண்மையான பக்தியில் எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்பதையும் இறைவன் தனது பக்தர்களை எப்போதும் காக்கிறார் என்பதையும் காட்டுகிறது.
கீதை பக்தி நெறி அனைவருக்கும் உரியது என்பதையும் தெளிவுபடுத்துகிறது. அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, எந்த சாதி அல்லது குலத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, யார் உண்மையான இதயத்துடன் இறைவனின் அடைக்கலம் புகுகிறாரோ அவர் அவரை அடைந்து விடுகிறார். பக்தியின் சாரம் இறைவனை தனது எல்லாமும் எனக் கருதுவது, இடையராது அவரை நினைப்பது, அவரது குணங்களை பாடுவது, அவரது திருவிளையாடல்களை கேட்பது, அவரது சேவையில் தன்னை அர்ப்பணிப்பது. இது அன்பின் வழி. இது ஞானத்தையும் செயலையும் தனக்குள் அடக்கிக் கொள்கிறது. கீதையில் இயற்கையின் 3 குணங்களான சத்துவம், ரஜஸ் மற்றும் தமஸ் பற்றியும் விரிவான ஆய்வு உள்ளது. இந்த முழு படைப்பும் நமது மனமும் உடலும் இந்த 3 குணங்களின் விளையாட்டுகளே. சத்துவ குணம் ஞானம், இன்பம் மற்றும் ஒளியின் காரணி. இது நம்மை அமைதி, தூய்மை மற்றும் நன்மையை நோக்கி அழைத்துச் செல்கிறது. ரஜோகுணம் செயல்பாடு, ஆசை மற்றும் பற்றுதலை உருவாக்குகிறது. இது நம்மை இடையராது செயல் புரியவும், நுகர்வுகளை அனுபவிக்கவும், பேராசைகளை வளர்க்கவும் தூண்டுகிறது. இதனால் அமைதியின்மையும் துயரமும் ஏற்படுகின்றன. தமோ குணம் அறியாமை, சோம்பல் மற்றும் மயக்கத்தின் காரணம். இது நம்மை செயலற்ற தன்மை, கவனக்குறைவு மற்றும் பகுத்தறிவின்மைக்கு தள்ளுகிறது. கீதையின் 14ஆம் அத்தியாயத்தில் இந்த குணங்களின் பண்புகள், அவற்றால் ஏற்படும் தளைகள் மற்றும் அவற்றிலிருந்து கடந்து செல்வதற்கான வழிகள் அழகாக விவரிக்கப்பட்டுள்ளன. நமது இலக்கு இந்த 3 குணங்களின் தாக்கத்திலிருந்து மேலேறி குணங்களை கடந்த நிலையை அடைவதாகும். அங்கு நாம் இந்த குணங்களின் விளையாட்டின் சாட்சியாக மட்டுமே இருப்போம், அவற்றால் பாதிக்கப்பட மாட்டோம். ஒருமுறை ஒரு மன்னன் தனது 3 அமைச்சர்களை சோதிக்க முடிவு செய்தான். அவன் மூவருக்கும் ஒரு பை கொடுத்து அவர்கள் காட்டிற்குச் சென்று இந்த பைகளை நல்ல பழங்களால் நிரப்பி வருமாறு கூறினான். முதல் மந்திரி தமோகுணம் கொண்டவன் மன்னன் என்ன பார்க்கப் போகிறான் என்று நினைத்தான். அவன் வழியில் கிடந்த அழுகிய பழங்கள், கற்கள் எது கிடைத்ததோ அதை பையில் நிரப்பினான். 2ஆம் மந்திரி ரஜோகுணம் கொண்டவன் நல்ல அழகான சுவையான பழங்களை பறித்தான். ஆனால் பையை சீக்கிரம் நிரப்பவும் மன்னனை மகிழ்விக்கவும் சில பழுக்காத கெட்டுப்போன பழங்களையும் கலந்தான். 3ஆம் மந்திரி சத்துவ குணம் கொண்டவன் மிகவும் கவனமாக தேர்ந்தெடுத்துச் சிறந்த பழுத்த பழங்களை மட்டுமே தனது பையில் நிரப்பினான். அதில் அதிக நேரம் எடுத்தாலும் பழங்கள் குறைவாக வந்தாலும் பரவாயில்லை. அவர்கள் மன்னனிடம் திரும்பியபோது மன்னன் பைகளை பார்க்காமலேயே மூவரையும் அவரவர் பைகளுடன் ஒரு மாதத்திற்கு சிறையில் அடைக்கவும் அவர்களுக்கு பைகளில் உள்ளதையே உணவாக கொடுக்கவும் ஆணையிட்டான். இப்போது எந்த மந்திரிக்கு என்ன நேர்ந்திருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த கதை சத்துவம், ரஜஸ், தமஸ் குணங்களுக்கு ஏற்ப செய்யப்பட்ட செயல்களையும் அவற்றின் தவிர்க்க முடியாத விளைவுகளையும் காட்டுகிறது. இதேபோல் கீதை 16ஆம் அத்தியாயத்தில் தெய்வீக மற்றும் அசுர இயல்புகளை விவரிக்கிறது. தெய்வீக இயல்புகள் நம்மை விடுதலைக்கு அழைத்துச் செல்கின்றன. அதே சமயம் அசுர இயல்புகள் நம்மை தளையாலும் வீழ்ச்சியாலும் பிணிக்கின்றன. நாம் நமக்குள் தெய்வீக குணங்களான அஞ்சாமை, வாய்மை, கொல்லாமை, கருணை, ஈகை, அமைதி போன்றவற்றை வளர்த்து கொள்ள வேண்டும். அசுர நாட்டங்களான தற்பெருமை, அகம்பாவம், சினம், பேராசை போன்றவற்றை துறக்க வேண்டும். இறுதியாக கீதை நமக்கு ஒரு சமநிலையான நோக்கமுள்ள ஆன்மீக வாழ்க்கை வாழும் கலையை கற்றுக் கொடுக்கிறது. இது நமது மனதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, நமது உணவு பழக்க வழக்கங்களை எவ்வாறு ஒழுங்குபடுத்துவது, இனம், காமம், பேராசை போன்ற எதிரிகளை எவ்வாறு வெல்வது, வாழ்க்கையின் ஒவ்வொரு களத்திலும் சமநோக்கை எவ்வாறு பேணுவது என்பதை கூறுகிறது. நாம் வெறும் உடல் அல்ல, அழிவற்ற ஆன்மா என்பதையும், நமது உன்னத இலக்கு அந்த ஆத்ம தத்துவத்தை அறிந்து இறைவனுடன் இணைந்து பிறப்பு இறப்புச் சுழற்சியிலிருந்து விடுபடுவது என்பதையும் இது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் கர்மயோகத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். அதாவது பலனை எதிர்பாராமல் நமது கடமையை செய்வது. பயன்கர்தாச் செயல் என்பது சோம்பலோ அல்லது செயலற்ற தன்மையோ அல்ல என்பதை புரிந்து கொள்வது முக்கியம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் தெளிவாக கூறுகிறார், செயல் புரியாமல் இருப்பதை விட செயல் புரிவதே சிறந்தது. செயல் புரியாமல் உடலை பேணுவதும் இயலாது. அப்படியானால் பயன்கர்தாச் செயல் என்றால் என்ன? இது செயல் புரிவதற்கான ஒரு குறிப்பிட்ட மனநிலை, ஒரு குறிப்பிட்ட கண்ணோட்டம். இது நமது செயலை ஒரு வேள்வியாக, ஒரு பூசையாக,
ஒரு அர்ப்பணிப்பாகச் செய்வது. இது எனது கடமை, இது சமூகத்திற்கு அல்லது பரம்பொருளுக்கு எனது பங்களிப்பு. இதன் விளைவில் எனக்கு எந்தவிதமான தனிப்பட்ட விருப்பு வெறுப்பும் இல்லை என்ற உணர்வுடன் நாம் ஒரு செயலை செய்யும்போது அந்த செயல் பயன் கருதாததாகிவிடுகிறது. இந்த சூழலில் மற்றொரு கதை ஊக்கமளிக்கிறது. ஒரு மாபெரும் சிற்பி இருந்தார். அவர் கோவில்களில் தெய்வச் சிலைகளை வடிப்பார். அவரால் வடிக்கப்பட்ட ஒவ்வொரு சிலையும் ஈட்டாய் உயிரோட்டமாகவும் உணர்வு பூர்வமாகவும் இருந்தது என்றால் காண்போர் மெய்மறந்து போவார்கள். ஒருமுறை அவரது ஒரு சீடன் கேட்டான், குருவே, உங்கள் கலையில் அப்படி என்ன மர்மம் இருக்கிறது? உங்கள் ஒவ்வொரு படைப்பும் ஈடு இணையற்றதாக இருக்கிறது. நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக இந்த பணியை செய்து வருகிறீர்கள். எப்போதாவது உங்களுக்கு சலிப்போ அல்லது களைப்போ ஏற்படுவதில்லையா? குருதேவர் புன்னகைத்துச் சொன்னார், மகனே, நான் கல்லை ஒளியாலும் சுத்தியலாலும் செதுக்கும்போது நான் ஒரு கல்லை வெட்டுகிறேன் என்று நினைப்பதில்லை. நான் அந்த கல்லில் முன்பே உறையும் தெய்வீகத்தை வெளிக்கொணர்கிறேன் என்று உணர்கிறேன். எனது ஒவ்வொரு அடியும் ஒரு பிரார்த்தனை, எனது ஒவ்வொரு கவனமும் ஒரு தவம். இந்த சிலைக்கு பதிலாக எனக்கு எவ்வளவு பொருள் கிடைக்கும் அல்லது எவ்வளவு பாராட்டு கிடைக்கும் என்று நான் நினைப்பதில்லை. எனது முழு கவனமும் எனது முழு ஆற்றலும் அந்த நேரத்தில் அந்த செயலில் மட்டுமே குவிந்திருக்கும். செயல் புரியும் போது நான் என்னை மறந்து விடுகிறேன். செயலும் அதன் நோக்கமும் மட்டுமே எஞ்சியிருக்கும். இதனால்தான் எனக்கு ஒருபோதும் களைப்போ அல்லது சலிப்போ ஏற்படுவதில்லை. மாறாக ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய ஊக்கமும் ஒரு புதிய அமைதியும் ஏற்படுகிறது. இதுதான் பயன்கர்தா செயலின் உண்மையான தன்மை. செயலிலேயே ஆனந்தம், செயலிலேயே முழுமை. கீதையில் வேள்வி என்ற சொல் மிக பரந்த பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. நெருப்பில் படையலிடுவது மட்டுமே வேள்வி அல்ல. நமது தன்னலத்தை துறந்து உலக நலன் கருதி செய்யப்படும் எந்த ஒரு சிறந்த செயலும் வேள்வியே. ஞானத்தை பரப்புவது ஞான வேள்வி. நமது புலன்களை அடக்குவது தவ வேள்வி. தேவையுள்ளவர்களுக்கு சேவை செய்வதுதான வேள்வி. பரம்பொருளை தியானிப்பது தியான வேள்வி. நமது அன்றாட வாழ்வின் எல்லா செயல்களையும் இந்த வேள்வி உணர்வுடன் செய்யும்போது நமது வாழ்வே ஒரு வேள்வியாக மாறிவிடுகிறது. நாம் செயல் புரிந்து கொண்டிருந்தாலும் அவற்றின் தலைகளிலிருந்து விடுபட்டிருப்போம். கீதை நமக்கு செயலின் பல்வேறு கூறுகளையும் விளக்குகிறது. செயல், செயலின்மை, தகாத செயல். செயல் என்பது சாத்திரங்களில் விதிக்கப்பட்ட அல்லது கடமையாகச் செய்யப்படும் பணிகள். தகாத செயல் என்பது தடை செய்யப்பட்ட அல்லது தீய செயல்கள். அவற்றை நாம் செய்யக்கூடாது. செயலின்மை என்பது செயல் புரிந்து கொண்டிருந்தாலும் அதில் செயல் புரிபவன் என்ற கர்வம் கொள்ளாமல் இருப்பது, பலனை எதிர்பாராமல் இருப்பது, அதாவது செயலின் தலையிலிருந்து விடுபட்டிருப்பது. கீதை கூறுகிறது, செயலில் செயலின்மையையும் செயலின்மையில் செயலையும் எவன் காண்கிறானோ அவனே மனிதர்களில் அறிவுள்ளவன், அவனே யோகி, அவனே எல்லா செயல்களையும் செய்பவன். இது ஓர் ஆழ்ந்த நிலை. இங்கு தனிநபர் உலகின் எல்லா பணிகளையும் செய்து கொண்டிருந்தாலும் தனது ஆத்ம தன்மையில், தனது உள் அமைதியில் நிலைத்திருப்பான். ஒரு திறமையான அறுவை சிகிச்சை மருத்துவரை எண்ணிப் பாருங்கள். அவர் மிகவும் சிக்கலான ஓர் அறுவை சிகிச்சையை செய்கிறார். அவரது முழு கவனமும் அவரது பணியில் குவிந்திருக்கிறது. அவரது ஒவ்வொரு அசைவும் மிகவும் வித்தியாகவும் துல்லியமாகவும் இருக்கிறது. அந்த நேரத்தில் அறுவை சிகிச்சை வெற்றி பெற்றால் தனக்கு எவ்வளவு புகழ் கிடைக்கும் அல்லது தோல்வியுற்றால் என்னவாகும் என்று அவர் நினைப்பதில்லை. அந்த நேரத்தில் அவர் தனது திறமை, தனது அறிவு, தனது கடமை ஆகியவற்றை மட்டுமே செய்கிறார். அவர் செயல் புரிகிறார். ஆனால் அவர் அந்த செயலின் பலனிலிருந்தும் அதன் செயல் புரிபவன் என்ற கர்வத்திலிருந்தும் விலகியிருக்கிறார். இது செயலில் செயலின்மை என்பதற்கான ஓர் எடுத்துக்காட்டு. இதேபோல் வெளியில் இருந்து பார்க்கும்போது எந்தச் செயலும் செய்யாதது போல் தோன்றும். அமைதியாக அமர்ந்திருக்கும் ஒரு நபர் மனதால் இடையறாது நற்சிந்தனைகளை செய்து கொண்டிருந்தால், உலக நலனை விரும்பினால் அவரும் ஒரு வகையான செயலையே செய்கிறார். இது செயலின்மையில் செயல் என்பதன் ஒரு கூறு. ஞானயோகத்தை பற்றிய உரையாடலை மேலும் தொடர்வோம். ஆத்ம ஞானம் எல்லா வழிகளிலும் சிறந்ததாக கருதப்படுகிறது. ஏனெனில் இதுவே நமது உண்மையான தன்மையை பற்றிய அறிவை அளிக்கிறது. நாம் நம்மை இந்த உடல், இந்த மனம், இந்த அறிவு அல்லது இந்த பட்டங்களுடன் தொடர்புடைய அடையாளம், நான் மருத்துவர், நான் இந்தியன்,
நான் ஆண் போன்றவை என்று எண்ணும் வரை நாம் அறியாமையிலேயே வாழ்கிறோம். துயரங்களால் சூழப்பட்டிருக்கிறோம். இந்த அடையாளங்கள் யாவும் தற்காலிகமானவை, மாற்றக்கூடியவை, வரையறைக்குட்பட்டவை. ஆத்ம ஞானம் நமக்குச் சொல்கிறது, நாம் இவற்றிற்கு அப்பாற்பட்ட ஓர் என்றும் உள்ள மாற்றமில்லாத எல்லையற்ற உணர்வு பொருள். அது ஆன்மா அல்லது பிரம்மம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த உண்மையை அனுபவிக்க வெறும் அறிவார்ந்த புரிதல் போதுமானதல்ல. இதற்கு ஆழ்ந்த சிந்தனை, ஆராய்வு, தியானம் மற்றும் நேரடி உணர்தல் தேவை. உபநிடதங்களில் இந்த செயல்முறை கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் என்று கூறப்பட்டுள்ளது. முதலில் குருவிடமிருந்தோ அல்லது நூல்களிலிருந்தோ உண்மையை கேட்பது, பின்னர் அதன் மீது தர்க்கத்தாலும் பகுத்தறிவாலும் சிந்திப்பது, இறுதியில் அந்த உண்மையை இடையறாது தியானித்து அதை நமது அனுபவத்தின் ஒரு பகுதியாக மாற்றுவது. ஒருமுறை ஒரு சீடன் தனது குருவிடம் சென்று சொன்னான், குருவே, நூல்களில் நான் பிரம்மம் என்று படித்திருக்கிறேன். ஆனால் எனக்கு ஏன் அதன் அனுபவம் ஏற்படவில்லை? குரு புன்னகைத்து அவனுக்கு ஒரு பணியை கொடுத்தார். அவர் கூறினார், ஆசிரமத்தில் ஒரு நோயுற்ற பசு இருக்கிறது. நீ அதற்கு சேவை செய். அதற்கு தாண்டி தீவனம் கொடு, தண்ணீர் கொடு, அதை சுத்தமாக வைத்திரு. அது குணமாகும் வரை முழு ஈடுபாட்டுடன் இந்த பணியில் ஈடுபட்டிரு. சீடன் கட்டளையை ஏற்றான். அவன் இரவும் பகலும் பசுவின் சேவையில் ஈடுபட்டான். பல வாரங்கள் கடந்தன. மெதுவாக பசு குணமாகத் தொடங்கியது. ஒரு நாள் சீடன் பசுவை தடவிக் கொண்டிருந்த போது அவனது மனதில் திடீரென்று ஓர் எண்ணம் உதித்தது. நான் இந்த பசுவின் துன்பத்தை உணர்வது போல, நான் இதன் இன்பத் துன்பத்தில் பங்கேற்பது போல, இந்த முழு படைப்பும், இந்த அசையும் அசையா உலகமும் அதே மேலான உணர்வு பொருளால் வியாபிக்கப்பட்டிருக்கவில்லையா? நானும் அதே உணர்வு பொருளின் ஒரு துளியல்லவா? அந்த நேரத்தில் அவனுக்கு நான் பிரம்மம் என்பதன் வெறும் சொற்பொருள் மட்டுமல்ல, அதன் பட்டறிவு சார்ந்த புரிதலும் ஏற்பட்டது. அவனது சேவை, அவனது ஈடுபாடு, அவனது மனதின் தூய்மை அவனை இந்த ஆழ்ந்த உண்மைக்கு உணர்வுள்ளவனாக ஆக்கியிருந்தது. இந்த கதை நமக்கு காட்டுகிறது, ஞானம் வெறும் வறண்ட தர்க்க விவாதத்தால் மட்டுமல்ல, தூய உள்ளம், சேவை, மனப்பான்மை, ஆழ்ந்த ஆத்ம சிந்தனையாலும் வெளிப்படுகிறது. கீதை மேலும் கூறுகிறது, ஞானமுள்ள மனிதன் எல்லா உயிரினங்களிலும் ஒரே ஆத்ம தத்துவத்தை காண்கிறான். அவன் ஒரு பிராமணனிலும், ஒரு பசுவிலும், ஒரு யானையிலும், ஒரு நாயிலும், ஒரு புலையனிலும் சமநோக்கு கொள்கிறான். ஏனெனில் வெளிப்புற உருவமும் குணங்களும் வேறுபட்டாலும் எல்லாவற்றிற்கும் உள்ளே அதே பரம்பொருள் உரைகிறது என்பதை அவன் அறிவான். இந்த சமநோக்கே உண்மையான ஞானத்தின் அடையாளம். நாம் இந்த ஒற்றுமையை உணரத் தொடங்கும்போது நமது மனதிலிருந்து வெறுப்பு, பகைமை, பாகுபாடு போன்ற எதிர்மறை உணர்வுகள் தாமாகவே மறைந்து விடுகின்றன. அன்பு, கருணை, நட்பு ஆகியவை உதயமாகின்றன. பக்தி யோகத்தின் பாதையிலும் இன்னும் ஆழமாகச் சிந்திப்போம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பக்தியை மிக எளிய, சுலபமான வழியாக கூறியுள்ளார். குறிப்பாக இந்த கலியுகத்தில் சிக்கலான தவங்கள் செய்வது கடினம். பக்தி என்றால் வெறும் சிலை வழிபாடோ அல்லது சடங்குகளோ மட்டுமல்ல. இது ஓர் உள் உணர்வு, இறைவனிடம் ஒருமித்த அன்பு, அசைக்க முடியாத நம்பிக்கையின் உணர்வு. பக்தன் தனது மனம், அறிவு, அகம்பாவம் ஆகியவற்றை இறைவனின் திருவடிகளில் அர்ப்பணிக்கும்போது இறைவன்தானே அவனது நல்வாழ்வை கவனித்துக் கொள்கிறார். அதாவது அவனது தேவைகளை பூர்த்தி செய்கிறார், அவனிடம் உள்ளதை காக்கிறார். இது கீதையின் 9ஆம் அத்தியாயத்தில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. பக்தி பல வகைகளில் இருக்கலாம். அவை இறைவனின் திருவிளையாடல்களையும் குணங்களையும் கேட்டல், அவரது புகழை பாடுதல், இடையராது அவரை தியானித்தல், அவரது திருவடிகளுக்குச் சேவை செய்தல், அவரை பூசித்தல், அவரை வணங்குதல், தன்னை அவரது அடிமையாக கருதுதல், அவரை தனது நண்பனாக கருதுதல், தனது எல்லாவற்றையும் அவருக்கு அர்ப்பணித்தல். பக்தன் தனது விருப்பத்திற்கும் இயல்புக்கும் ஏற்ப இவற்றில் ஈட்டங்கீழுவன் ஒரு வழியையோ அல்லது பல வழிகளையோ பின்பற்றலாம். பக்த அனுமனின் கதை ஒன்றுண்டு. அவர் பகவான் ராமின் ஒப்பற்ற தொண்டனாக இருந்தார். அவரது வாழ்க்கை ராமரின் சேவையிலும் ராமநாமத்தை நினைப்பதிலும் அர்ப்பணிக்கப்பட்டிருந்தது. அவரிடம் கல்வியறிவின் செருக்கோ தனது ஆற்றலின் கர்வமோ இல்லை.
அவர் தனது தலைவனின் மகிழ்ச்சியை மட்டுமே விரும்பினார். கடலை தாண்டும் பேச்சு வந்தபோது ஜாம்பவான் அவருக்கு அவரது உறங்கிக் கொண்டிருந்த ஆற்றல்களை நினைவூட்டினார். அவர் ராமரின் பெயரைச் சொல்லி அந்த கடல் கடந்தார். சஞ்சீவனி மூலிகையை கொண்டு வரும் பேச்சு வந்தபோது அவர் முழு மலையையுமே தூக்கிக் கொண்டு வந்தார். அவரது ஒவ்வொரு மூச்சிலும் ராமர் இருந்தார். இது அடிமை பக்தியின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இங்கு பக்தன் தனது அகம்பாவத்தை முழுமையாக அழித்து தனது வழிபாட்டிற்குரிய தெய்வத்திற்கு அர்ப்பணிக்கப்படுகிறான். இதேபோல் கோபியர்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணரிடம் இருந்த அன்பு, நட்பு மற்றும் நாயக பாவ பக்தியின் சின்னமாகும். அவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை தங்களது தோழனாகவும் தங்களது காதலனாகவும் கருதினர். அவர்களது அன்பு ஏட்டாய் களங்கமற்றதாகவும் ஆழ்ந்ததாகவும் இருந்தது என்றால், அவர்கள் உலகப் பழி, குலப்பெருமை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு கிருஷ்ணரின் தரிசனத்திற்காகவும் அவரது அருகாமைக்காகவும் மட்டுமே தவித்தனர். இந்த அன்புமயமான பக்தியும் இறைவனை அடைவதற்கான ஒரு வலிமையான வழியாகும். முக்கியமானது என்னவென்றால், நமது பக்தியில் வெளிவேடமோ அல்லது தன்னலமோ இருக்கக்கூடாது. நாம் நமது ஈட்டங்கிலுவன் ஆசையை நிறைவேற்றுவதற்காகவோ அல்லது ஈட்டங்கிலுவன் அச்சத்திலிருந்து தப்பிப்பதற்காகவோ இறைவனை நினைத்தால் அது உண்மையான பக்தி அல்ல. பர்துடைய மயான பக்தி பயன் கருதாததாக இருக்கும். அது அன்புக்காக மட்டுமே அன்பு, இறைவனின் மகிழ்ச்சிக்காகவே இறைவனின் வழிபாடு. அத்தகைய பக்தன் இன்பத் துன்பம், லாப நஷ்டம் எல்லாவற்றிலும் இறைவனின் திருவுள்ளத்தை பார்க்கிறான். எல்லா சூழலிலும் மன நிறைவுடன் இருக்கிறான். இயற்கையின் 3 குணங்களான சத்துவம், ரஜஸ், தமஸ் நமது வாழ்வில் அவற்றின் பங்கை இன்னும் விரிவாக புரிந்து கொள்வது அவசியம். இந்த குணங்கள் வெறும் தத்துவ கருத்துக்கள் மட்டுமல்ல, நமது அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு கூரையும் பாதிக்கின்றன. நமது உணவு, நமது எண்ணங்கள், நமது செயல்கள், நமது நம்பிக்கை, நமது மரணத்திற்குப் பிறகான நமது நிலையையும் கூட. கீதையின் 17ஆம் அத்தியாயத்தில் உணவு, வேள்வி, தவம், தானம் ஆகியவற்றின் 3 குணங்களின் அடிப்படையிலான வேறுபாடுகள் கூறப்பட்டுள்ளன. சாத்துவிக உணவு என்பது ஆயுள், அறிவு, ஆற்றல், ஆரோக்கியம், இன்பம், விருப்பம் ஆகியவற்றை அதிகரிப்பதாகவும், சுவையுள்ளதாகவும், நெய்ப்புள்ளதாகவும், உடலில் நிலைத்திருப்பதாகவும், மனதிற்கு உகந்ததாகவும் இருக்கும். ராஜசிக உணவு மிகவும் கசப்பான, புளிப்பான, உப்பு நிறைந்த, மிகவும் சூடான, காரமான, வறண்ட, எரிச்சலூட்டும் வகையாகும். இது துயரம், கவலை, நோய்களை உருவாக்கும். தாமசிக உணவு என்பது பாதி வெந்த, சுவையற்ற, துர்நாற்றமுள்ள, பழமையான, தூய்மையற்றதாக இருக்கும். இது அறியாமை, சோம்பலை அதிகரிக்கும். நாம் நமது உணவை பற்றி விழிப்புடன் இருக்க வேண்டும். சாத்துவிக உணவுக்கு முதன்மை அளிக்க வேண்டும். ஏனெனில் உணவை பொறுத்தே மனம் அமையும். இதேபோல் வேள்வியும் 3 வகைப்படும். சாத்திர விதிப்படி விதிக்கப்பட்ட பலனை எதிர்பாராமல் கடமையாக கருதி மனதை சமநிலையில் வைத்துச் செய்யப்படும் வேள்வி சாத்துவிக வேள்வி. தற்பெருமைக்காகவோ அல்லது பலனை எதிர்பார்த்தோ செய்யப்படும் வேள்வி ராஜசிக வேள்வி. சாத்திர விதிக்கு மாறாக ஸ்ரத்தையின்றி, மந்திரங்களின்றி, தட்சிணையின்றி செய்யப்படும் வேள்வி தாமசிக வேள்வி என்று அழைக்கப்படுகிறது. தவமும் உடல், வாக்கு, மனரீதியானது. இவையும் 3 குணங்களுக்கு ஏற்ப வேறுபடுகின்றன. தேவர், இருபிறப்பாளர், குரு, ஞானிகளின் பூசை, தூய்மை, எளிமை, பிரம்மச்சரியம், கொல்லாமை. இது உடல் தவம். அசனத அரஸ்த தை ஏற்படுத்தாத, பிரியமான, நன்மை பயக்கும், உண்மையான வார்த்தைகளை பேசுதல் மற்றும் சுய அத்ஹயனம். இது வாக்கு தவம். மனதின் மகிழ்ச்சி, அமைதியான மனநிலை, இறை சிந்தனை செய்யும் இயல்பு, மன அடக்கம், உள்மனதின் தூய்மை. இது மனதவம். இந்த 3 வகையான தவமும் மேலான சிரத்தையுடன் பலனை எதிர்பாராமல் செய்யப்படும்போது அது சாத்துவிக தவம் என்று அழைக்கப்படுகிறது. மரியாதை, மதிப்பு, பூசைக்காகவும் தற்பெருமையுடனும் செய்யப்படும் தவம் நிலையற்ற, கேஸ்னிக பலனை தரும் ராஜசிக தவம். மூடத்தனமாக பிடிவாதத்துடன், மனம், வாக்கு, உடலின் துன்பத்துடன் அல்லது பிறருக்கு தீங்கு விளைவிப்பதற்காகச் செய்யப்படும் தவம் தாமசீக தவம் என்று கூறப்பட்டுள்ளது.
தானத்தை பற்றியும் கீதை இதே கருத்தை கூறுகிறது. கடமையாக கருதி, உரிய இடம், காலம், தகுதியானவர் அறிந்து, எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராமல் கொடுக்கப்படும் தானம் சாத்துவிக தானம். துன்பத்துடனும் பதிலுதவி எதிர்பார்த்தும் அல்லது பலனை எதிர்பார்த்தும் கொடுக்கப்படும் தானம் ராஜசிக தானம். மரியாதையின்றி, இகழ்ச்சியுடன், தகுதியற்ற இடம், காலத்தில் தகுதியற்றவருக்கு கொடுக்கப்படும் தானம் தாமசிக தானம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 3 குணங்களை பற்றிய அறிவு நமது வாழ்க்கையை மேலும் விழிப்புடனும் பகுத்தறிவுடனும் வாழ உதவுகிறது. நாம் நமக்குள் நம்மைச் சுற்றியுள்ள இந்த குணங்களின் வெளிப்பாட்டை அடையாளம் கண்டு படிப்படியாக ரஜோகுணம், தமோகுணம் ஆகியவற்றின் தாக்கத்தை குறைத்து சத்துவ குணத்தை அதிகரிக்க முயலலாம். இறுதியாக நமது இலக்கு இந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்ட குணங்களை கடந்த நிலையை அடைவதாகும். அங்கு நாம் இயற்கையின் இந்த விளையாட்டுகளிலிருந்து விடுபட்டு நமது தூய ஆத்ம தன்மையில் நிலைத்திருக்க முடியும். கீதையின் மற்றொரு முக்கியமான செய்தி இயல்பரத்தை பின்பற்றுவது. நமது குலத்திற்கும் வாழ்க்கை நிலைக்கும் ஏற்ப நமக்கு கிடைத்த கடமைகளை ஈடுபாட்டுடன் பின்பற்றுவதே இயல்பரம். ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மீண்டும் மீண்டும் அவனது சத்திரிய அறத்தை நினைவூட்டுகிறார். போர் புரிதல், குடிமக்களை காத்தல், நீதியை நிலைநாட்டுதல். அவர் கூறுகிறார், தனது அறத்தை பின்பற்றும்போது மரணம் நேர்ந்தாலும் அது மேலானது. ஆனால் பிறரது அறத்தை பின்பற்றுவது அச்சத்தை தரும். இதன் பொருள் கீதை ஈட்டெங்கிலுவன் குறுகிய சாதி அமைப்பை ஆதரிக்கிறது என்பதல்ல. இங்கு அறம் என்பதன் பொருள் நமது இயல்பான தன்மை, நமது உள்நாட்டம், சமூகத்தில் நமது பங்கிற்கு ஏற்ப நமது கடமைகள். ஒரு மாணவனின் இயல்பரம் கல்வி கற்பது. ஒரு இல்லறத்தானின் இயல்பரம் குடும்பத்தை பேணி சமூக பொறுப்புகளை நிறைவேற்றுவது. நாம் நமது இயல்பரத்தை அறிந்து பயன் கருதாமல் அதை பின்பற்றும்போது அது நமது உள்ளத் தூய்மைக்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் வழியாகிறது. ஓர் இசையமைப்பாளரை எண்ணிப் பாருங்கள். அவனது இயல்பான திறமையும் நாட்டமும் இசையில் உள்ளது. அவன் சமூகத்தின் ஓடிடிடித்தாலோ அல்லது பண ஆசையாலோ தனது இயல்புக்கு மாறான ஏட்டங்கிலுவன் பணியை செய்யத் தொடங்கினால், அதாவது வணிகம் அல்லது அரசியல், அவன் அந்த பணியில் வெற்றி பெறவும் மாட்டான், உள் நிறைவையும் அடைய மாட்டான். ஆனால் அவன் தனது இசை தவத்திலேயே ஈடுபட்டிருந்தால், அதையே தனது இயல்பரமாக கருதி முழு ஈடுபாட்டுடன் அதை பின்பற்றினால், அவன் தானும் இன்பமாக இருப்பான், பிறரையும் தனது இசையால் இன்புறுத்த முடியும். அவனது இந்தச் செயலும் ஒரு வகையான யோகமாக மாறும். கீதை வாழ்க்கையின் முரண்பாடுகளுக்கு மேலேறி சமநோக்கு அறிவை வளர்க்க ஊக்கமளிக்கிறது. இன்ப துன்பம், லாப நஷ்டம், வெற்றி தோல்வி, பழி புகழ் இவை அனைத்திலும் தனது மனதை சமமாக வைத்திருப்பது, சலனமடையாமல் இருப்பது, இதுவே சமநோக்கு யோகம் எனப்படும். ஆன்மாவின் அழிவற்ற தன்மையையும் உடலின் நிலையாமையையும் நாம் புரிந்து கொள்ளும்போது, செயல் பலன் மீதான பற்றுதலை துறக்கும்போது, எல்லா உயிரினங்களிலும் ஒரே பரம்பொருளை நாம் காணத் தொடங்கும்போது இந்த நிலை கிட்டும். இந்தச் சமநோக்கு தவமே வாழ்க்கையின் புயல்களிலும் நம்மை திடமாகவும் அமைதியாகவும் வைத்திருக்கிறது. கீதையின் ஞானம் நம்மை அச்சமற்றவர்களாகவும் ஆக்குகிறது. நாம் அழிவற்ற ஆன்மா என்பதை அறியும்போது, இறைவன் நம்மை எப்போதும் காப்பார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது, நமக்கு மரணத்தை பற்றியோ இழப்பை பற்றியோ ஈட்டெங்கிலுவன் உலக நெருக்கடியை பற்றியோ அச்சம் இருக்காது. நாம் அஞ்சாமல் நமது கடமைகளை செய்கிறோம், வாழ்க்கையின் அறைகூவல்களை எதிர்கொள்கிறோம். இறுதியாக கீதை நமக்கு ஒரு முழுமையான வாழ்க்கை பார்வையை வழங்குகிறது. அதில் ஞானம், செயல், பக்தி ஆகியவற்றின் அழகான ஒருங்கிணைப்பு உள்ளது. ஆன்மீகமும் அன்றாட வாழ்க்கையும் இரு வேறுபட்டவை அல்ல என்பதையும், நமது அன்றாட வாழ்வின் செயல்களையே ஆன்மீக தவத்தின் வடிவமாக மாற்றலாம் என்பதையும் இது நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வீட்டில் குடும்பத்துடன் வாழ்ந்து கொண்டு நமது பொறுப்புகளை நிறைவேற்றிக் கொண்டிருந்தாலும், கீதையின் நெறிகளை பின்பற்றி ஆத்ம நலனையும் உலக நலனையும் நாம் அடையலாம். இது நம்மை உலகிலிருந்து தப்பி ஓடச் சொல்லும் வழியோ அல்லது உலகில் முழுமையாக மூழ்கிவிடச் சொல்லும் வழியோ அல்ல. இது உலகில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உலகிற்கு மேலே உயரும் கலையை கற்றுக் கொடுக்கிறது. தாமரை இலை நீரில் இருந்தாலும்
நீரால் பற்றப்படாமல் இருப்பது போல இந்த ஞானத்தை நமது வாழ்வில் இறக்க இடையறாத சுய அத்தியனம், நற்சங்கம், தவம் ஆகியவை தேவை. ஒருமுறை படித்துவிட்டாலோ அல்லது கேட்டுவிட்டாலோ இது நமது அனுபவத்தின் ஒரு பகுதியாக மாறிவிடாது. நாம் மீண்டும் மீண்டும் இதன் செய்யுள்கள், இதன் உபதேசங்கள் மீது சிந்திக்க வேண்டும். அவற்றை நமது நடத்தைக்கு கொண்டு வர முயல வேண்டும். நாம் இந்த பாதையில் முன்னேறும்போது நமக்குள் ஓர் அற்புதமான அமைதியையும் எல்லையற்ற ஆனந்தத்தையும் அசைக்க முடியாத துணிச்சலையும் உணர்வோம். கீதையின் இந்த தெய்வீக பாடல் நமது வாழ்க்கையை இன்னிசையால் நிரப்பட்டும் என்பதே எமது விருப்பம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.